அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பாவை காப்பாத்துறதுக்காக நர்மதா, விஜய், மல்லி 3 பேரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆதவனும் அந்த வழியாக தான் வந்தார். ஒரு வழியாக ஆதவனை அடிச்சு திம்சம் பண்ணிட்டு நம்ம நர்மதா, மல்லி இவங்க எல்லாரும் போயிட்டு வெண்பாவை காப்பாற்றி காரில் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விஜய் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு திருப்பங்கள் நடக்குதுங்க. ஸோ அதுதான் என்னன்னா நம்ம ரேணுகா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு பைத்தியக்கார ஒரு கெட்டப்ல தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் விஜய் ரொம்பவே ஷாக் ஆக போறாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மல்லி, வெண்பா, நர்மதா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கார்ல ஏறிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா காருக்குள்ள பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி டைமிங்ல ரேணுகா இங்க பார், நீ நிறைய காசு வச்சிருக்க தானே, எனக்கு கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தட்டி கேட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதுவுமே புரியல. யாருடா நம்மள தட்டி இப்படி காசுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. ரேணுகாவா இருக்கிறாங்க. விஜயோட கண்ணிலெல்லாம் தண்ணியாக கலங்குது. ஸோ தண்ணியாக கொட்டுது. என்ன செய்யறதுன்னே தெரியல. இவ ரேணுகா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ ரேணுகா தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா ரேணுகா கிட்ட கேட்க, ரேணுகாவுக்கு தான் எந்த நினைவுகளுமே இல்லையே. அவங்க பார்த்தீங்கன்னா விஜயோட கையை தட்டிட்டு என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு திரும்பி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த மாதிரி டைமிங்கில் விஜய் திரும்ப திரும்ப நீ ரேணுகா தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க தான் அவங்களோட சுயநினைவே இல்லாமல் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படிங்க ரேணுகா விஜய் கிட்ட பேசுவாங்க. விஜய் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இப்ப இருக்கிறாரு. என்ன முடிவு எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.